ஒரு ஜெஸ்பெல் பிரியமான இறை உறவுகளே, எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளிலும் ஆசீரிலும் நிலை பெற்று வாழ ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபையானவள் அன்னை மரியாளின் திருப்பெயர் நினைவு நாளை நினைவு கூறுகின்றது. அன்னை மரியாளுடைய திருப்பெயர் நினைவு நாளை இன்றைய நாளிலே நினைவு கூறுகின்றது. அன்னை மரியாளுடைய திருப்பெயருக்கு வணக்கம் செலுத்தும் முறை 15ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது. அன்னை மரியாளுடைய திருப்பெயருக்கு நாங்கள் வணக்கம் செலுத்தும் முறை 15ஆம் நூற்றாண்டிலிருந்தே ஆரம்பிக்கப்படுகின்றது. அன்று கபரியில் தேவதூதர் அன்னை மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற அந்த வாழ்த்து செய்தியை சொன்னார். அதே செய்தியைத்தான் நானும் நீங்களும் இன்றும் உச்சரித்துக் கொண்டு வருகின்றோம். அருளுரை சுபத்திலே அழகாக சொல்லுகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. அன்னை மரியாள் அருள் நிறைந்த ஒரு தாயாக, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தாயாக எங்களோடு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அன்று ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது தன்னுடைய உயிரை ஆண்டவரிடம் ஒப்படைக்க முன்பதாக தூய அருளப்பரை நோக்கி சொன்னார், இதோ உன் தாய். தாய் தாயாக அன்னை மரியாள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றார். அம்மா எங்களுக்கு எல்லோருக்கும் உருக்கொடுக்கும், எங்களுடைய வாழ்க்கையை நேசிக்கும், இறைவனுடைய வழியிலே எங்களை வழிநடத்தி செல்லும் அன்பு மிக்க, கருணை மிக்க, இரக்கம் மிகுந்த, பாதுகாப்பு மிக்க, அக்கறை மிக்க ஒரு அம்மாவாக எங்களோடு இன்றும் அன்னை மரியாள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். பலர் சொல்லுவார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, துன்பங்கள் வருகின்ற பொழுது, வேதனைகள் வருகின்ற பொழுது மரியே வாழ்க என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாமே இல்லாமல் போய்விடுகிறது. உண்மைதான். மரியே வாழ்க என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சி. அன்னை மரியாள் எங்களுடைய உதடுகளால் வாழ்த்து பெறுகின்றார். மரியே வாழ்க. தாயே மரியே தஞ்சம் நீயே. அம்மா, நீர்தான் எங்களுக்கு தஞ்சமாக இருக்கின்றீர், தாயாக இருக்கின்றீர், மரியாவாக இருக்கின்றீர், எங்களுடைய வாழ்க்கைக்கு தஞ்சமாக இருக்கின்றீர். இந்த நிலைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே இருத்தி சிந்தித்து அன்னை மரியாளுடைய திருப்பெயரோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மீட்டி பார்க்க வேண்டும். நற்செய்திகளே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து என்று எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். எங்களை இகழ்ந்து பேசுவோர் பலர், எங்களை பழித்துரைப்பவர்கள் பலர், எங்களை ஏளனம் செய்பவர்கள் பலர், இல்லாத பொல்லாத வார்த்தைகளால் எங்களுடைய வாழ்க்கையை குழி தோண்டி புடைப்பவர்கள் பலர், எங்களுடைய நிம்மதியையும் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் குலைப்பவர்கள் பலர். அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். அவர்களும் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களும் இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து அவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாட வேண்டும். யார் யாரெல்லாம் எங்களை இகழ்ந்து பேசுகிறார்களோ, யார் யாரெல்லாம் எங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லுகிறார்களோ, யார் யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தடுக்கிறார்களோ, அவர்களுக்காக நாங்கள் இறைவனிடம் மன்றாடுவோம். ஏனென்றால் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள், எல்லோரும் இறைவனுடைய பாதையிலே அழைக்க பெற்றவர்கள், இவருடைய பாதையிலே சென்று இவருடைய அருளையும் ஆசீரையும் பெற்று இறைவனோடு உடன் வாழ பிறந்தவர்கள். அன்னை மரியாளுடைய திருப்பெயர் கொண்டு இன்றைய இந்த நாளிலே நாங்கள் அன்னை மரியாவோடு சேர்ந்து பயணமாகி அன்னை மரியினுடைய பாதத்திலே சரணடைந்து, அன்னை மரியே அம்மா தாயே, செல்வ தாயே, கருணை நிறைந்த அம்மா மரியே வாழ்க என்று சொல்லி அன்னை மரி மூலமாக நாங்கள் இறைவிடம் சென்று மகிழ்ச்சியடைய, ஆறுதலடைய, நிம்மதியடைய, வரங்களை பெற்றுக்கொள்ள இந்த நாளுக்குள் நுழைவோம். எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.